ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தயே. இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில். இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன், கேளுங்க. ஆக இங்கே இந்த ஸ்லோகத்தை நான் பின்னால் விளக்கி சொல்கிறேன். இப்போ அகம் அஸ்மி, நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன்கிறதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. நான் இருக்கிறேன். நான் என்னவாக இருக்கிறேன்? என்னவாக இருக்கிறேன்னு சொன்னால் மேக்சிமம் போனால் என்ன சொல்ல முடியும்? எல்லாரும் நம்ம மனிதனாக இருக்கிறேன்னு நான் சொல்கிறோம். நான் ஹிந்துவாக இருக்கிறேன், நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் சீக்கியனாக இருக்கிறேன், நான் பெந்தகோஸ்தே கிறிஸ்தியனாக இருக்கிறேன், நான் வடகலை ஐயங்காராக இருக்கிறேன், நான் தென்கலை ஐயங்கார், நாங்கள்லாம் வடமா, அவள்லாம் பிருகச்சரணம், இது அஷ்டசகஸ்திரம். நிஜமாவா? இதெல்லாம் சத்தியமா? ஆஸ்பத்திரியில் போனால் அஷ்டசகஸ்திரமா வடமாளான்னு கேட்பானா? ஆசிரமத்துக்கு நான் சந்நியாசியாக இருக்கிறேன், நான் கிரகஸ்தனாக இருக்கிறேன், நான் ஆணாக இருக்கிறேன், நான் பெண்ணாக இருக்கிறேன், நான் சைனாக்காரனாக இருக்கிறேன், நான் அமெரிக்காக்காரனாக இருக்கிறேன், நான் ஆப்பிரிக்காக்காரனாக இருக்கிறேன், நான் செட்டியாராக இருக்கிறேன், முதலியாராக இருக்கிறேன், கவுண்டராக இருக்கிறேன். நான் இருக்கிறேன். சந்தேகம் இருக்கோ? இருக்கிறேங்கிறது தூங்கின்னு இருக்கிறவாளை பார்த்து நான் கேட்கல, முழிச்சுட்டு இருக்கிறவாளை பார்த்து கேட்குறேன். தூங்கின்னு இருக்கிறவன் இருக்கானா இல்லையா அதையும் கேட்குறேன். தூங்கின்னு இருக்கிறவன் இருக்கானா இல்லையா? நான் தூங்கின்னு இருக்கிற போது நான் இருக்கேனா இல்லையா? எனக்கு சந்தேகம் இல்லை. தூங்கின்னு இருக்கிற போது நான் இருக்கேன்னு எனக்கு நினைக்க முடியாது, இருக்கேங்கிற ஃபீலிங் இருக்காது. முழிச்சத்துக்கு பிறகு இல்லாதவன் வர முடியாது. அதனால் தூக்கத்தில் நான் இருந்தேங்கிறதுல சந்தேகம் உண்டோ? நேத்திக்கு இருந்த அதே பர்சன் தான் இன்றைக்கும் இருக்கார். உடம்பு வேணால் கொஞ்சம் கூடியிருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம். தலை முடி வேணால் கொஞ்சம் கூடியிருக்கும், குறைஞ்சிருக்கும். வேற ஒன்றும் இருக்காது. ஆக நான் இருக்கிறேன், மறந்துடாதீங்க. அகம் பிரம்மாஸ்மிக்கு விளக்கம். அகம் பிரம்மாஸ்மிக்கு தான் சன்னியாசி சாமியாராகவே ஆறோம் நாங்கள்லாம். இந்த ஞானத்தில் நிலைச்சிருக்கிறதுக்கு தான் சன்னியாசி ஆறோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஒரு என்னது எக்ஸ்ட்ரஸி எக்ஸ்பீரியன்ஸை பற்றிலாம் நான் பேச போகிறதில்லை. சாஸ்திரம் அதை பற்றிலாம் ரொம்ப பேசலை. எக்ஸ்பீரியன்ஸை அனலைஸ் பண்ணுறது. இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸை அனலைஸ் பண்ணி கிடைக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். புரியுறதா? இங்கிலீஷு தமிழ் எல்லாம் சேர்ந்து தான் சொல்கிறேன். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஞானம், அறிவு. இப்போ இது சம்பக புஷ்பம் அப்படின்னு இங்கே சம்பக புஷ்பம் வச்சுருக்கா இங்கே மேடையில். இப்போ சம்பக புஷ்பம் இது என்னதுன்னு கேட்டால் சம்பக புஷ்பம்ங்கிறேன். இது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது ஏதோ பூவுன்னு தெரியறது. இதுக்கு பேர் சம்பக புஷ்பம், இதுக்கு பேர் மல்லிகா புஷ்பம், இதுக்கு பேர் என்னது, இது இந்த பிச்சி பூ, ஏதோ ஒரு பூ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிச்சி பூ இல்லை, இது தெச்சி பூ, என்னது மாற்றி சொல்லிட்டேனோ? ஆமாம், ஏதோ ஒரு ஊர்லேயே ஒரு பேர் இருக்குது. பூ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் இது அத்தனையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இது பார்த்தா என்னதுன்னா, இது கோழி கொண்டேங்கிறான், மயில் கொண்டேங்கிறான் ஒருத்தன். சரி, இப்படி ஒன்று. இது சம்பங்கி. பாருங்க எத்தனை புஷ்பம் ஒரு மாலை இருக்குது. மல்லிகா புஷ்பம், அப்புறம் சம்பகி புஷ்பம், அப்புறம் இந்த தெச்சி புஷ்பம். இதில் எல்லாம் இத்தனை புஷ்பங்கள் இருக்குது, 4 இருக்குது. இதை அனுபவிச்சுன்னு இருக்கோம். இப்போ யாராவது இதை பற்றி யோசித்தோமா? நானே யோசிக்கலை. நான் இதை பார்த்த உடனே ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி இதுக்கு பேர் ஊர் முழுக்க தெரியும், அதை வச்சுட்டு சொல்கிறேன். அது மாதிரி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிற போது
அகம் பிரம்மாஸ்மிங்கிறது இப்போவே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது, ஆனால் கவனிக்க மாட்டேங்கிறோம். நம்ம யாரும் அதை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. இப்போ இந்த ஹாலில் லைட் இருக்கா இல்லையா? லைட் இருக்குது. ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? இருக்குது. யாராவது நினச்சி பார்த்த இடம் ஸ்பேஸ் இருக்குது லைட் இருக்குதுன்னு நினைக்கல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோமா? கவனிக்கிறோமா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ? பண்ணுறதில்லை. டேக் இட் ஃபார் கிராண்டட். அதுதான் இருக்கே அப்படின்னா இருக்குது. அது இல்லாமல் நீ இருக்க முடியுமா? ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? லைட் இல்லாமல் இவங்க காரியம் பண்ண முடியுமா? இப்போ லைட்டு திடீர்னு போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? இருட்டு எல்லாருக்கும் பிடிக்குமா? ஒருத்தர் மோதிப்போம். நன்னா நீங்கள்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பகவான் மூளை கொடுத்துருக்கார், திங்கிங் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நம்பிண்டு பேசுகிறேன். இது ரொம்ப அப்ஸ்ட்ராக்ட்லாம் சொல்லிடாதீங்க, ரொம்ப சிம்பிள்னு நான் சொல்லலை. ஆதிசங்கர பகவத் பாதாள் பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தில் 50வது ஸ்லோகத்தினுடைய கமெண்ட்ரியை போய் எடுத்து படித்து பாருங்க. நிஷ்டா ஞானஸ்ய யா பராங்கிற கமெண்ட்ரி எடுத்து படித்து பாருங்க. அந்த வியாக்கியான கீதா பாஷ்யத்தை படித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஞானம் சுலபம்னு தெரியும். அகம் பிரம்மாஸ்மி ஞானம் அதி சுலபம். நமக்கு இப்படி பராக்கு பார்த்துட்டு இந்த லாரியும் பஸ்ஸும் போயிட்டு இந்த விக்ஷேபத்தில் படிக்கிறோம். இப்போ இது புரிஞ்சுக்கணும். இருக்கிறத தான் ஆச்சாரியால் சொல்கிறார், இல்லாததை பற்றி சொல்கிறதே இல்லை. ஆச்சாரியால் சொல்கிறதெல்லாம் என்னைக்கு யாருக்கு எப்போ அனுபவத்துக்கு வருமோ தெரியலையே அப்படின்னு எல்லாம் ஏங்கிண்டு உட்காந்துருக்கு பைத்தியங்கள்லாம். சாஸ்திரம் தெரியாத பைத்தியங்கள், சம்பிரதாயம் தெரியாத பைத்தியங்கள். கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்காக தான் சொல்கிறேன். ஆச்சாரியால் இருக்கிறத அப்படியே சொல்கிறார். இப்போ நான் இல்லை, நான் சொல்கிறது தப்புன்னு யாரையா சொல்லுங்க. எல்லாரையும் ஏங்க வைக்கிறது, அதெல்லாம் அவளுக்கு தான் வரும், அந்த மாதிரி மகாத்மாக்களுக்கு தான் வரும். நாங்களாம் அல்பம், அல்பத்துலேயும் அல்பம், எங்களுக்கெல்லாம் ஏது இதெல்லாம் அப்படி சொன்னால் அவருக்கு அவமானம், அபமானம். யாருக்கு? பகவத் பாதாளுக்கு அது அபமானம். நான் பாஷ்யம் படிச்சுட்டு சொல்கிறேன், 35 வருஷம் சன்னியாசியாக இருக்கேன், இருந்துட்டு சொல்கிறேன், சம்பிரதாயமாக பெரியவாழ்கிட்டெல்லாம் படிச்சுட்டு சொல்கிறேன். நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்னு யாருக்குமே தெரியல. போராத்துக்கு இப்போ நிறைய நம்ம சாஸ்திரம் எல்லோரும் நல்லவாளாக இருக்கா, நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறா. ஆனால் இந்த புத்தின்னு வர்றபோது தப்பாயிடுறது எல்லாம். நான் யாரையும் குறை சொல்ல, எல்லோரும் நல்லவா, நிறைய சத்காரியங்கள்லாம் பண்ணுறா, மகான்களாக இருக்கா. ஆனால் அதே சமயம் இந்த ஞானத்தை கொடுக்குற போது எல்லாம் குழப்பமாயிடுறது. எல்லாருக்கும் ஒரு ஏக்கத்தோடு தான் போராளே தவிர, ஆஹா என்னது அந்த ஒரு பெருமிதம் வேண்டாமா, ப்ரௌடு வேண்டாமா, நான் இந்த பாரத தேசத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு வைதிக தர்ம அனுஷ்டானம் கிடைச்சிருக்கு, என்னது அகம் விரக்ஷஸ்ய ரேரிவா, வேதமே ப்ரௌடாக சொல்லுது. கீர்த்தி பிருஷ்டன் கிரேரிவ, என்னுடைய புகழ் மலை உச்சி மாதிரி இருக்குன்னு வேதம் சொல்கிறது. ஊர்த பவித்ரோ வாஜனீவ ஸ்வமிருதமஸ்மி, சவர்ச்சசம் திரவிணம் பிராப்தவான் அஸ்மி, திரவிணகும் சவர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதா. இப்படி வேதம் ரொம்ப ப்ரௌடாக நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. இதை ஜபம் பண்ணணுங்கிறார் ஆச்சாரியால். இது த்ரிசங்கோர் வேதானுவச்சனம் ஜபார்த்தம் அயம் மந்திரா. இது ஆட்டோ சஜஷன், இதெல்லாம் இமேஜினேஷன் கிடையாது, கற்பனை கிடையாது, ஃபேக்ட். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது கல்பனை கிடையாது, அகம் மனுஷ்யோஸ்மிங்கிறது தான் கல்பனை, அகம் பிராமணோஸ்மிங்கிறது தான் கல்பனை, அகம் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அஸ்மிங்கிறது தான் கல்பனை, நான் சன்னியாசி அஸ்மிங்கிறது ஒரு கல்பனை. பயப்படாய். ஆனால் அதை சொல்கிற போது அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுவோம். அகம் புருஷோஸ்மி ஸ்திரீ அஸ்மிங்கிறது கல்பனை.
தூங்குற போது நாய், நரி, புலி, பசு எல்லாம் வேதமே சொல்கிறது. தத்ர வேதாக அவேதாக பவந்தி. தூங்குற போது எல்லாம் நீங்கிடுறது. தூக்கம் ரொம்ப முக்கியமான பிரமாணம். நம்முடைய அனுபவம் இந்த கிளாஸ்லேயே உங்களுக்கு வந்திருக்கும். நிறைய பேருக்கு பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் பண்ணின்னு இருப்பா, நீங்கள் அதை பார்த்துன்னு இருப்பேள். அப்போ அவள்லாம் பிரம்மமாக இருக்கா, நாமெல்லாம் அப்பிரமமாக இருக்கோம்னு அர்த்தமோ என்னவோ. ஆக அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னால் ஞாபகம் வச்சுங்கோ, நான் இருக்கிறேன் 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 இருக்கிறேன். அம்மா வயிற்றில் கருவாக இருந்தேன் வச்சுக்கோங்க. அம்மா வயிற்றில் இந்த உடம்பு கருவாக இருந்துதான். நான் கருவாக இருந்தேனான்னு தான் தெரியல. நான் கருவாக இருந்தேனா இந்த உடம்பு கருவாக இருந்ததா அம்மா வயிற்றில்? அப்புறம் இந்த நான் பிறந்தேன், அம்மாவை விட்டு பிரிஞ்சு வந்தேன், அம்மாவோட வயத்துக்குள்ளே அம்மாவோட சேர்ந்திருந்தேன், அப்புறம் அம்மா வயத்திலிருந்து நான் பிரிஞ்சேன். அதுக்கு பேர் தான் ஜென்மா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லாம் அம்மாவையே டிபெண்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு சாப்பாடு அம்மா நினச்சா தான் கொடுக்க முடியும். என்ன அம்மா எனக்கு நான் டாய்லெட் போனால் அம்மா தான் எனக்கு க்ளீன் பண்ணி ஆகணும், அம்மா தான் என்னை குளிப்பாட்டி ஆகணும், அம்மா தான் எனக்கு அலங்காரம் பண்ணி ஆகணும், பொட்டு வச்சா ஆகணும். எல்லாம் ஈன்னு இருந்துன்னு இருப்பேன். அப்படி இருக்கிறத அம்மா என்னை காப்பாற்றி ஆளாக்கி என்னை நடக்க வச்சு அப்படி என்னது அம்மாவையே டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன் கொஞ்ச நாள். எத்தனை வயசு இருப்பா குழந்தைகள்லாம் யோசிச்சுக்கோங்க. அப்புறம் அம்மாட்டிருந்து நான் விலகி அப்புறம் நானாக நடக்க ஆரம்பித்து அப்போ தான் அம்மாவுக்கே பிரச்சனையெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். எங்கேயாவது போயிடுவேன், மரத்தில் ஏறி உட்காருவேன், இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் போவேன். இது நம்மளை பார்த்துக்கிறதே அம்மாவுக்கு பெரிய வேலையாக போயிடும். அதுக்கப்புறம் ஆளாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா சொல்லிகிட்டே போட்டுமா, இதுக்கு எண்டே கிடையாது. இப்போ நான் அப்புறம் என்ன பண்ணேன், நான் ஸ்கூலுக்கு போனேன். அப்புறம் என் அம்மா அப்பாவை ரொம்ப இப்போல்லாம் கிடையாது, அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது, வெறும் ஸ்லேட்டு பென்சிலை வச்சுருந்தா நாங்கள்லாம் படித்தோம். நான் ஸ்கூலில் 7வது படித்து டிஸ்கண்டினியூ பண்ணின ஆள். உங்கள் பாஷையில் சொன்னால் நான் ஒன்றுமே தெரியாதவன். இந்த மாடர்ன் லௌகிக வித்தியை படித்தா தான் அவன் படித்தவன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நல்ல வேளை லௌகிக வித்தியை அதிகமாக படிக்கலை. படிக்கிறவாளையெல்லாம் பார்த்தா மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது இந்த வித்தியோட மகிமை என்னன்னு. இந்த லௌகிக வித்தியை படித்தவாளோட முகத்தை பார்த்தாலே, அவளோட ஆனந்தம் சந்தோஷத்தை பார்த்தாலே, அதோடைய ஃப்ளக்சுவேஷன்லாம் பார்த்தாலே புரியுறது. நல்ல வேளை இந்த வித்தியை நம்ம படிக்கலை. ஏன்னா அந்த வித்தியை படித்து சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இந்த வித்தியைக்கு கொடுக்குறான். அந்த வித்தையெல்லாம் படித்து சம்பாதிச்சவாள்லாம் இந்த வித்தைக்கு கொடுத்து சாந்தி கிடைக்குமான்னு பார்த்துன்னு இருக்கா. எதுக்கு சொல்கிறோம்னா அகம் பிரம்மாஸ்மி. பிரம்மங்கிற சப்த அகம்னா நான். இந்த நான் ஒன்று இருக்குது. இந்த நான் என்ன சொல்கிறது, நான் குழந்தையாக இருந்தேன், அப்புறம் படித்தேன், அப்புறம் எனக்கு எஜுகேஷன்லாம் கிடைச்சது, அப்புறம் நான் பெருசாகிட்டேன், அப்புறம் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பாலஸ்தாவத்து கிரீடாசக்தா, தருணஸ்தாவத்து தருணீசக்தா, அந்த ஒரு வயசு வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்டாச்மெண்ட்லாம் வர்றது. அது அப்புறம் என்ன ஆகிடுதுன்னா பழைய காலத்தெல்லாம் நினச்சி அப்படி இருந்தது இப்படி இருந்தது. விருத்தஸ்தாவத்து சிந்தாசக்தா, சங்கராச்சாரிய சொன்ன ஸ்லோகம் இது. வயசான காலத்துல எல்லாம் நினச்சி பார்க்குறான், நான் வளர்த்த பையன் என்னமா பேசுகிறாங்கிறேள் சுவாமிஜி, நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறான். அவனுக்குன்னு நான் பார்த்த அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணை படிக்க வச்சு எல்லாம் பண்ணி அவளுக்கு என் பையனையும் கொடுத்து கல்யாணமும் பண்ணி சொத்தும் எழுதி வச்சேன், என்ன நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறா சுவாமிகளே அப்படின்னா. உங்கள் பிராரப்தையா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, சுவாமிஜி அப்படிலாம் சொல்லாதீங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன் இதை பற்றி கவலைப்படுறேன்? முடியாது. அபிமானம். விருத்தஸ்தாவத்து சிந்தாசக்தா, கவலைப்பட.
பரமே பிரம்மணி கோபி நசக்தா. கடவுள்கிட்ட ஒருத்தனுக்காவது பக்தி வரணுமே, உண்மையான பக்தி. எல்லாம் ஆபாச பக்தின்னா, பக்தி போலியாக இருக்கக்கூடாது, உண்மையாக வாஸ்தவமான பக்தி வேணும். எல்லாம் ஊரே போகிறதுன்னு சொல்லிட்டு நம்மளும் போலி பக்தி பண்ணிடக்கூடாது, வாஸ்தவமான பக்தி பண்ணணும். ஆஹா, அகம் நான் என்னவா இருக்கேன்னா, குழந்தையாக இருக்கிற போது விளையாட்டில் ரொம்ப அதோடு சேர்ந்துன்னு நான் அந்த விளையாட்டு இந்த விளையாட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வயசு ஒரு மாதிரி, அப்புறம் கடைசியில் என்னென்னா நான் என்னத்துக்கு பிறந்தேன்னே தெரியல சுவாமிஜி. ஒரு வயசான தாத்தா வரார், தடியை ஊனிட்டு வரார், இங்கே வந்து நிற்கிறார், வச்சுங்க. அப்படிலாம் எங்களுக்கு நிறைய அனுபவம் உண்டு. வந்துட்டு, சுவாமிஜி ஐ வாண்ட் டு ஆஸ்க் எ கொஸ்டின், கேன் ஐ கிளியர் யூ அப்படிங்கிற. ஓகே ப்ரொசீட் அப்படின்னா. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் லைஃப்? கேட்குற வயசாயா உமக்கு? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் லைஃப்னு கேட்குற ஏஜை பாரு. இது எப்போ கேட்க வேண்டிய கேள்வின்னு நினச்சிட்டு இருக்கே. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் லைஃப்னு இனிமேல் உமக்கு என்ன வேணும் கேட்டு. இல்லை இல்லை, ஐ வாண்ட் டு நோ. சரி, அடுத்த ஜென்மாவுக்காவது யூஸ் பண்ணலாம், ஒருவேளை ஞாபகம் இருந்தா. தான் சொல்லணும். எல்லாரும் வாழ்க்கையோட உண்மையான குறிக்கோள் என்னன்னே தெரியல. சாஸ்திரம் சொல்றது, ஆதிசங்கர் ஏன் இந்த அகம் பிரம்மாஸ்மிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருங்கிறத பார்க்க போகிறோம். எத்தனை வயசானாலும் அந்த பர்பஸ் ஆஃப் லைஃபே புரியாமல் ஒருத்தர் 85 இயர்ஸை கன்க்ளூட் பண்ணியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய அஜ்ஞானியாக இருக்கணும். ஏன்னா நான் எதுக்காக பிறந்தேங்கிறத பற்றியே தெரியாமல் வாழ்கிறத விட ஒரு மோசமான வாழ்க்கை என்னத்துக்கு இருக்கும்? வந்த வரவை மறந்து, தாய்மானவர் பாடுறார், வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்தை மெஞ்ஞான எழில் வாழ் கொடுத்தான் தோழி. தாய்மானவர் பாட்டு. இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தேன்னே தெரியல. இப்போ நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்க? சுவாமிஜி உபன்யாசம் பண்ணுறதுக்கு வந்திருக்காருன்னு வந்திருக்கேள். நான் அதிகபட்சம் போனால் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசலாமா இருக்கும். முடிஞ்ச உடனே ஆற்றுக்கு போகணும், எல்லோரும் போய் சாப்பிடணும், சாப்பிட்ட உடனே தூங்கணும், அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறவளோ தெரியாது. முதல்ல 10 காலை அட்டன் பண்ணணும்னா அது உங்கள் ப்ராப்ளம். வந்து இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியணும். இங்கே என்னத்துக்கு வந்தோமோ அதை பார்க்கணும். இங்கே வந்தால் உபன்யாசத்துக்கு வந்திருக்கோம், உபன்யாசத்தை பார்க்கணும். இங்கே யார் பக்கத்தில் வந்திருக்கா, அந்த மாமா வந்திருக்காரா, இந்த மாமி வந்திருக்காளா, இதை பார்க்குறதுக்காக இங்கே வந்தோம். இங்கே வரல, அப்படி தான் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்னோட பேச்சை மாத்திரம் கேட்கறதுக்கு வந்திருக்கேள், நான் நம்பிட்டு பேசின்னு இருக்கேன். நீங்கள் பக்கத்தில் யாரெல்லாம் வந்திருக்கேன், எப்படி பாரு அப்படி பண்ண எல்லாம் ஊரில் இங்கெல்லாம் என்ன இது மீட்டிங் பாயிண்ட்டாக இது? எங்கள் குருநாதர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் இங்கிலீஷில் பேசுகிற தமிழில் பேசக்கூடாதான்னு கேட்டேன். அப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதுக்கு அவர் சொன்னார், மயிலாப்பூர் பாட்டியெல்லாம் உட்காந்து கதை பேசின்னு இருப்பா, எனக்கு எடுக்க முடியாது கிளாஸ்ன்னு விட்டார். அவளுக்கு தெரியாது இது என்னென்னு. சாயங்காலம் கதைக்கு போகணுன்னு வந்துடுவார். வந்து உட்காந்து அவாவா மாட்டு பொண்ணை பற்றி பேசின்னு இருப்பா, நாத்தனாரை பற்றி மாட்டு பொண்ணை பற்றி. இந்த வாளுக்கு முன்னாடி போய் நீ வந்து தத்துவபோதத்தில் சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினாம் மோட்ச சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷியாமகான்னா எனக்கே ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நான் இங்கிலீஷில் தான் பேசுகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னு. இப்போ என்னத்துக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, இந்த நான் என்னவாக இருக்கிறேன் அது முழுக்க வந்த வரவை மறக்கப்படாது. எதுக்கு வந்தோம்னா சாஸ்திரம் சொல்கிறது, இந்த மனுஷ ஜென்மாவனுடைய லட்சியம் மறுபடியும் சரீரம் எடுக்காமல் இருக்கிறது நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. புனர்ஜென்ம அபாவா, மறுபடியும் பிறக்கக்கூடாது. நீங்கள் எல்லா புத்தகத்துலையும் பார்த்துருப்பேள், எனக்கு இனி புனர்ஜென்மா வேண்டாம் ஆண்டவா, எனக்கு மறுபிறவியே வேண்டாம் அப்படின்னு கேட்குறது. அப்போ மறுபிறவியே வேண்டான்னு சொன்னால் அப்போ இது ஒரு பிறவின்னு தெரிகிறது. இதுக்கு முன்னால் பிறவி இருந்திருக்கா இல்லையா? இருந்திருக்குன்னு தெரிகிறது. அப்போ இது ஒரு பிறவின்னு தெரிகிறது. இன்னொரு பிறவினா அப்போ பிறவி இருக்குதுன்னு சொன்னால், பிறவினா எதை சொல்கிறோம்?
உடம்பைத்தான் சொல்கிறோம். உடம்புக்குள்ள ஒரு தத்துவம் இருக்குது, அது நான்கிற தத்துவம். இந்த நான்கிறது பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த உடம்பு வர்றதுக்கு முன்னாலேயும் இருந்திருக்கு, இந்த உடம்பு வந்த பிறகும் இருக்குது, இந்த உடம்பு போனதுக்கு பிறகும் இருக்கும். அதுக்கு பிரமாணம் தூக்கம். தூக்கிறதுக்கு இப்போ நம்ம முழிச்சுட்டு இருக்கிற போது நாம் இருக்கோம், நாளைக்கு முழிக்கிற போதும் இருக்க போகிறோம். இடையில நாம் தூங்குற காலத்தில் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இருக்கோங்கிறதுக்கு பிரமாணம் நேத்திக்கு இருந்தேன் இன்னைக்கு இருக்கேன், இடையில கொஞ்ச நேரம் இந்த உடம்போடு நான் கனெக்டடாக இல்லை. ராத்திரியில் கனெக்டடாக இல்லாமல் இருக்கிறது ஒரு பக்கம், பகலில் அப்பப்போ கனெக்டடாக இல்லாமல் இருக்கிறது ஒரு பக்கம். உண்மைதானே? இப்போ நேற்றுக்கு இருந்தேன் இன்னைக்கும் இருக்கேன், நாளைக்கும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புனர் திருவள்ளுவர். சாக்காடு என்பது உறங்குவது போலும், அப்படி படிக்கணும். பிறப்பு என்பது விழிப்பு போலும், உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஆக இந்த லைஃப்பில் என்ன பர்பஸ்ஸுங்கிறது தெரியணும். நம்ம சாஸ்திரம் சொல்லி கொடுத்து, நீ பணம் சம்பாதிக்கிறது தான் உன் வாழ்க்கையோட குறிக்கோள்னு தப்பாக நினைக்காதே. குடும்பம் நடத்துறது தான் சுகம்னு நினச்சுடாதே. இதெல்லாம் நமக்கு பரம புருஷார்த்தம் இல்லை. ஏதோ இந்த உடம்பை காப்பாற்றணும், இந்த உடம்புக்கு சில சுகம் கேட்கும், குடு, தர்மமாக குடு. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், நீ மறுபடியும் ஜென்மா வராமல் இருக்க. பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேணாதார் பெருதற்கரிய பிராணிகளெல்லாம் பெருதற்கரிய பேர் இழந்தாரே. இந்த பிறவியினுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு நாளும் நிம்மதியை கூட்டுறது தான் பிறவியுடைய நோக்கம். நான் புனர்ஜென்ம அபாவத்தை அப்புறம் பேசுகிறேன், இது சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் போன வருஷத்தை விட இந்த வருஷம் மனசாந்தி அதிகமாகிருக்கு, இந்த வருஷத்தை விட நான் போகிற வழியில் அடுத்த வருஷம் இன்னும் மனசாந்தி எனக்கு கூடியிருக்கு. அப்படின்னா தான் ஒருத்தன் உண்மையிலேயே வாழ்க்கையினுடைய லட்சியத்தை புரிஞ்சு வாழ்கிறான். இல்லை சுவாமிஜி, நாளாக நாளாக துக்கம் கூடிண்டு போகிறதே தவிர குறைஞ்ச மாதிரியே தெரியலேன்னா நீ எங்கேயோ வழியை தப்ப விட்டுட்டேன். முதல் கோணல் முற்றிலும் கோணல். அப்போ அதுக்கு மாறு என்னது? முதல்ல சரியாக இருந்தால் முற்றிலும் சரியாக இருக்கும். முதல் கோணல் எக்ஸாம்பிளை மாற்றியும் போடணும், நெகட்டிவாக மாத்திரம் சொல்லக்கூடாது, பாசிட்டிவாகவும் சொல்லி பாருங்க. நிம்மதி வயசாக ஆஹா இன்னும் இந்த தேசத்தில் பிறந்தோம், வைதிக தர்மம் இன்னும் நமக்கு படிக்க படிக்க ஆனந்தம் கூடுறது. வள்ளுவர் சொல்கிறார், இன்பம் இடையராது ஈண்டும்ங்கிறார். நாளாக நாளாக ஆனந்தம் கூடணும், உற்சாகம் கூடணும், மகிழ்ச்சி கூடணுமே தவிர குறைஞ்சதுன்னு சொன்னால் எத்தனை வீடு வச்சுருந்தோம், பங்களா வச்சுருந்தோம், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. யாவத் வித்தோ என்னது மூடஜஹீஹி தனாகம திருஷ்ணாம். அதை தான் ஆச்சாரியர் பஜகோவிந்திலே சொல்கிறார். முதல்ல இந்த பணத்தாசையை விடு, பெண்ணாசையை விடுங்கிறார். நாரி ஸ்தனபர நாபி தேசம் திருஷ்டுவா மாகா மோகாவேஷம் ஏதன் மாம்சவசாதி விகாரம் மனசி விசிந்தய வாரம் வாரம் அர்த்தமனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி ததः சுகலேஷः சத்யம் புத்ராதபி தனபாஜாம் பீதிः சர்வத்ரைஷா விஹிதா ரீதிः சுகதः கிரியதே ராமா போகः பశ్చాத்தந்த ஷரீரே ரோகः யத்யபி லோகே மரணம் சரணம் ததபி ந முஞ்சதி பாபாச்சரணம். இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும் நினச்சின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இதை சொல்ல ஆரம்பித்தா இது பஜகோவிந்தம் பெரிய கிளாஸ் ஆகிடும். இதுக்கு பேரே மோக முத்கரஹா, பஜகோவிந்தம் இல்லை. மோக முத்கரஹான்னா நம்மளுடைய டெல்யூஷன், ராங் நோஷன், தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறது வாழ்க்கையை பற்றி, அதெல்லாம் அடிக்கிற சம்மட்டி. முத்கரம்னா சம்மட்டின்னு அர்த்தம். மோகம்னு சொன்னால் நமக்கு நிறைய மோகம் இருக்குது. என்ன மோகம்னா, பணம் நமக்கு சுகம் கொடுத்துடும்,
நமக்கு நிறைய மனுஷாள் இருந்தாவா நமக்கு சுகம் கொடுப்பா, மனைவி சுகம் கொடுப்பா, குழந்தைகள்லாம் சுகம் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் பாருங்கோ. அதுக்கு பேர் தான் மோகம். மா குரு தன ஜன யவ்வன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் மாயாமயமிதம் அகிலம் புத்வா பிரம்மபதம் த்வம் பிரவிஷ விதித்வா. என்ன அழகா சொல்லிருக்காரு பாருங்க. இந்த பணம் இருக்கு, ஜனங்கள் இருக்கு, யூத் இருக்குன்னு சொல்லி கர்வப்படாத. மா குரு தன ஜன யவ்வன கர்வம். தனகர்வம், ஜனகர்வம், யவ்வன கர்வம் மா குரு. ஒரு நாள் அதை பண்ணாத. காலஹா நிமேஷாத் சர்வம் ஹரதி. டைம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்படியே ஒரு சுனாமி வந்ததுன்னா இங்கே வெள்ளம் வந்து எங்கே நிற்கும் பார்த்தா இல்லையா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே இங்கே என்னென்னா கங்கை ஓடுற மாதிரி ஓடுறதுங்கிறான் இந்த துரைசாமி ரோட்டில் வந்து பாலத்தில். நிமேஷாத் சர்வம் ஹரதி மாயா மயமிதம் அகிலம் புத்வா. இந்த பிரபஞ்ச வாழ்க்கை ஒரு ஆச்சரியம்னு புரிஞ்சுண்டு துவம் பிரம்மபதம் பிரவிஷ, துவம் பிரம்மபதம் விதித்வா பிரவிஷ. சரி, விஷயத்துக்கு வருவோம். இதனை நான் விஷயத்தை விட்டு போகலை, உங்களுக்கு அப்பப்போ அதை சொல்லின்னு இருக்கேன். நான் இருக்கிறேன். நான் என்னவாக இருக்கிறேன்னா குறைவாக இருக்கிறேன்கிறது அஜ்ஞானம். நான் நிறைவாக இருக்கிறேன்கிறது தான் அகம் பிரம்மாஸ்மி. என்னுடைய நிறைவுக்கு எதுவும் தேவையில்லை. அன்கண்டிஷன்டு ஹாப்பினஸ். எனக்கு இவா இப்படி இருக்கணும், எனக்கு இந்த கண்டிஷன் இப்படி இருக்கணும், வந்தால் என்ன மாலை போடணும், வந்தால் பூர்ண கும்பம் கொடுக்கணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷம். எல்லாம் தர்மம், எல்லாம் பண்ணணும், அது வேறு விஷயம். இவா என்னை பார்த்து சிரிக்கலைன்னா எனக்கு துக்கமாக இருக்கும், அவள் பார்த்தும் பார்க்காம போயிட்டா என்னெல்லாமோ புகார் பண்ணிகிட்டே இருக்குமே. யார் வந்தால் என்ன போனேன்னு. சமுத்திரம் இருக்குது இங்கே, வந்து வங்காள விரிகுடா இருக்குது, பூர்வ சாகரம் இருக்குது. அதில் தண்ணி கூடுறதா குறையிறதா? அப்பப்போ கொஞ்சம் காலம்பரை போனால் கொஞ்சம் குறையிறது பார்க்குறேன், அப்பப்போ நானே பீச்சில் பார்க்குறேன். ஆனால் நதிகள்லாம் வற்றி போச்சு. காவேரி இப்போ பார்த்தேன், டோட்டலி ட்ரை. பார்க்கவே வருத்தமாக இருக்கு. அந்த குளித்தலையிலேருந்து கரூர்லேருந்து திருச்சி வர்ற வரைக்கும் லெஃப்ட் சைடில் நேற்றுக்கு தான் ட்ராவல் பண்ணேன். முந்தா நேற்றுக்கு பார்க்குற போது பார்த்தா மரமெல்லாம் கருகி, தென்னை மரமெல்லாம் அழிஞ்சு, காவேரியில் தண்ணியே கிடையாது. என்ன பண்ணுறது? வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரின்னு பாடியிருக்கிறார்கள் புலவர்கள்.